கைஸ் இன்னைக்கு பார்க்க போகிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தராங்க, வெரிஃபைடு தான். அது பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். ஸோ பேங்க்குக்கு விட்ரா பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான் அது எப்படின்றதையும் பார்க்கலாம். அதனால் இன்னைக்கு பார்க்க போகிற அப்ளிகேஷனில் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலான்றதை ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேவ்ன்ற ஒரு வேலெட்டில் ஓஷன்ற இந்த கேம்ன்ற ஒரு காயின்ஸை பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண போகிறோம். இந்த காயினை நம்ம எப்படி அதிகமாக ஏர்ன் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அதிகமாக கிடைக்கும், இன்வெஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் என்ன எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் ஓவர் ஈச் லெவல் ஆஃப் அப்கிரேட்ஸுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், அதனால நமக்கு என்னென்ன யூசஸ் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆட் காயின்ஸ் ஆல்ரெடி போட்டிருந்தோம். இந்த ஆட் காயின்ஸில் எப்படி நம்ம வேகமாக ஏர்ன் பண்ணுறது, அண்ட் கேஸஸ்னால் என்ன, அண்ட் இந்த மாதிரி சில டாஸ்க்ஸ்லாம் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு, அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஆப்பில் கண்டிப்பாக எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நம்ம எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுன்ற ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட்டும் இருக்குது. அந்த வெப்சைட்டை ஃபுல் டீட்டெயில்ஸோட பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி 2 times பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா சைடில் ஷோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ இதுவாக இருக்க போகுது. அண்ட் இது போல் நிறையா ப்ரூஃபோட அப்ளிகேஷன்ஸு, நிறைய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம சேனலில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட டெலகிராம் சேனலில் மறக்காமல் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஆப் லிங்க் எடுக்கிறதுக்கே டேரெக்டாக டெலகிராமில் தான் வருவீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆப் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட்டுக்கு வரும். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கரண்ட்டாக கிளிக் பண்ண அந்த லிங்க்குக்கு ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு வந்துடும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கும். நீங்கள் லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ புதுசாக ஒரு அப்ளிகேஷன்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸோட பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு போஸ்ட் வரும். நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுட்ருக்கோம், கிரிப்டோவும் சேர்த்து. ஸோ அதனால் நம்ம சேனல் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி ஆலில் வச்சிங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி வந்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த வேவ் வேலெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு டெலகிராம்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மெசேஜ் போகும். ஸோ அந்த மெசேஜ் வந்தோடனே உங்களுக்கு இது போல் வந்துடும். ஓகே? ஸோ இதில் ஓப்பன் வேலெட்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த வேவ் வேலெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற காயின் பேர் பார்த்தீங்கன்னா ஓஷன் காயின். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் $8 மேலே எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு இதோட கான்செப்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஒரு மைன் பண்ணக்கூடிய ஒரு இது தான். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது போல் மைன் ஆகும். ஸோ ஓஷன் இதை கிளைம் பண்ணிங்கன்னா இது போல் வரும். ஸோ இதில் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு காயின் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளைம் பண்ணணும் அப்படின்னா கேஸ் அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. அதாவது பிளாக் செயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் போகும். அது சில அமௌண்ட் இப்போ டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பிடிப்பாங்க. ரீசார்ஜ் பண்ணால் ₹1 எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது போல தான் இதை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் போகும். ஓகே? ஸோ அதுக்கு இருக்கிறது தான் SUI அப்படின்ற ஒரு காயின். ஓகே? SUI இந்த காயின் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்தால் தான் இதுக்கு அடுத்து கிளைம் பண்ண முடியும். ஓகே? ஸோ இதை நம்ம எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்க காயினை பார்த்தீங்கன்னா நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே இருங்க, லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இது போல் நீங்கள் 2 hours ரெடி பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணணும். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் அடுத்த கிளைம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஆட் காயின் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணலாம். ஏன்னா அதுலேயும் கேஸ் இருக்குது. நீங்கள் டிரான்சாக்ஷன் ஃபீ போகும். ஆனால் நீங்கள் கிளைம் பண்ணுறதுலேருந்தே 50% டிரான்சாக்ஷன் ஃபீ ஆஃப் பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அதனால் உங்களோட மைனிங் பாதி காலியாக போயிடும். ஆனால் நீங்கள் இதே இந்த மாதிரி SUI காயின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் போகும். ஆக்சுவலாக எனக்கு ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்ட்டு. இப்போ இது கிளைம் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு அது நீங்களே நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஏன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ்லேருந்து போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் இருக்கும். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி கிரிப்டோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலெட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக டிரான்சாக்ஷன் பண்ணலாம். நமக்கு இப்போ SUI காயின் தேவையா? ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் இருக்குது, பேக்கேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ பேக்கேஜில் நீங்கள் ஏதாவது அமௌண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது $2 பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டாலே போதும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய வேணும். அதாவது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு நாளைக்கு $8 எப்படி ஏர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் $6 ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வெறும் அந்த கிளைம் பண்ணுறதுக்கு மட்டும் போதும், நான் கிளைம் பண்ணுறதை வச்சு நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த $1 இருந்தாலே உங்களால் பண்ணிக்க முடியும். ஓகே? ஆனால் $1 இருந்தீங்கன்னா $1 அப்கிரேட் பண்ணுறதுக்கு போகாது. நீங்கள் ஜஸ்ட்டு அதை கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதில் மட்டும் போயிடும். ஆனால் இந்த $2 பண்ணிங்கன்னா ஒரு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் 2 times பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஓகே? ஸோ இப்போ உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இந்த SUI அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெலகிராம் இருக்கு இல்லையா,
ஸோ இதில் இந்த அக்கௌண்ட்டுன்னு மேலே இருக்கும். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த அட்ரஸையும் பேஸ்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பரையும் பேஸ்ட் பண்ணிட்டு பேமெண்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து பேமெண்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜுக்கு போகும். இதில் அந்த ஐடியை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே எதில் வேணாலும் போயிட்டு யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு போய்க்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரு பண்ணோடனையும் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களோட பேஜ் வந்துடும். நான் ஆல்ரெடி ஒரு பேமெண்ட் பண்ணிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பே பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கிடைக்கும். அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை காப்பி பண்ணிவிட்டு அந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து போட்டுருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வேலை. அதுக்கு அடுத்து அவர் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட்டாக நம்பலாம். சப்போஸ் 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுதுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஒரு நம்பர் தரேன். அவங்கக்கிட்ட நீங்கள் பேமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிச்சிட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் ஐடியா அதிலே இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் அவருக்கு அனுப்பிச்சு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அது நம்மள மாதிரி சாதாரண ஆள் தனியாக வச்சு அமௌண்ட் நிறைய வச்சுருக்காரு. ஸோ அவர் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன். நான் 2 டைம்ஸ் பண்ணிவிட்டேன். ட்ரஸ்டட் தான். ஓகே, ஸோ பண்ணதுக்கப்புறம் கிளைம் நவுன்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஸ்வீட் காயின் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு லெவல் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வெறும் 1 காயின் போதும். 2வது லெவலுக்கும் 1 காயின் போதும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 1.75, ஏன்னா இதில் மீன் பிடிக்கிற மாதிரி கான்செப்ட். இந்த மீனுக்கு ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. நீங்கள் இதை அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மீனை பிடிக்கும். அதோட விலை பார்த்தீங்கன்னா 1.75 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதை முடிச்சதுக்கப்புறம் இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த காயின்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை லெவல் அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்வா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது பொறுத்தது. ஓகே, 0.75 கிடைக்குது இப்போதைக்கு எனக்கு. இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். அதாவது 1 ஹவருக்கு 1 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே காயின்ஸ் கிடைக்கும். எனக்கு இப்போயே பார்த்தீங்கன்னா 2.5 கிடைக்குது. அது எப்படி ப்ரோ உங்களுக்கு இவ்வளோ தானே இருக்குது, 2 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தானே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இதை அப்கிரேட் பண்ணது தான். ஸோ $1 பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளைம் பண்ணிக்கலாம். அந்த கிளைம் பண்ணுற அமௌண்ட் வச்சு இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே $2 பண்ணிங்க அப்படின்னா இதை ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா போட்டுக்க முடியும். ஸோ ஒரு லெவல் போட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு லெவலும் போடலாம். அப்கிரேடும் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமாக தான் கிடைக்கும். இதே நீங்கள் $6 பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் வந்து அகைன் 2 கொடுக்கலாம். இன்னொரு 2 ஸ்வீட் கொடுத்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா $6 கிட்ட போயிடும். ஸோ அதுக்கு அடுத்த பணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வர காயின்ஸ் அதிகமாக வரும். அந்த அதிகமாக வர காயின்ஸ் வச்சு இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா $1 பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஃப்ரீயாக அந்த $1 நீங்கள் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. அந்த $1 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இது ட்ரஸ்டடாக பேமெண்ட் தராங்க. இதை க்ளோஸ்லாம் பண்ணிவிட்டு உடனே ஓடிட்டு போகிறது இல்லை. ஏன்னா இதனால அவங்களுக்கு நிறையா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்க போகுது. எவ்வளவோ நீங்கள் நிறைய ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, கரெக்ட் இல்லையா? ஸோ நிறைய ஆப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் பண்ணிட்டு இதில் வர அமௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணி பேமெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மிஷின்ஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒரு சில டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கிளைம் பண்ணது வந்து 20% போனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். அண்டு வேறு எதுவும் இல்லை. இதில் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் நம்ம எப்படி இதில் விட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கணும். அதாவது இதில் ஓஷனில் இருக்க காயின்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வீயாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்ரா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 300 காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $8. ஸோ இது ஒவ்வொரு 2 ஹவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு $8 கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். நான் விட்ரா பண்ணுறேன். ஏன்னா விட்ரா எப்படின்றத ஸ்வாப் பண்ணுறது அது கொஞ்சம் பெரிய டீட்டெயில்ஸாக போகும். ஏன்னா அது ஒரு 5 to 6 மினிட்ஸில் உங்கள்கிட்ட சொல்லிடலாம். பட் வீடியோ ஆல்ரெடி லென்த் அதிகமாகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லலை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் அப்டேட்டடாக இருங்க. ஓகே, ஸோ ஆட் காயினும் அதே போல் தான் கைஸ். இதுலேயே நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு பிடிப்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கேஸ் இதில் நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ மிஷினில் போனீங்கன்னா கேஸ் ஃப்ரீன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் நிறைய இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி 2 பேரை ஃபாலோ பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் எக்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லாகின் மட்டும் ஆகும். லாகின் மட்டும் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நான் சும்மா தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து அந்த பாருங்கள் மேலே 3 கேஸ் வந்துருச்சா. ஸோ இது போல் நீங்கள் ஒவ்வொரு முடிக்க உங்களுக்கு கேஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ கேஸ் கிடைக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ 4 கேஸ் இருக்கு என்கிட்ட. ஸோ 4 கேஸ் மீன்ஸ் 4 இது நான் டிரான்சாக்ஷன் ஃபீ இல்லாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். இல்லை அந்த கேஸ் இல்லைன்னா இப்போ 0.33 இருக்கா, இந்த 3லேருந்து 50% போச்சுன்னா உங்களுக்கு 1.5 சம்திங் தான் வரும். ஓகே, ஒரு கேஸ் கிடச்சிச்சின்னு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இது போல் வரதை பாதி தான் வரும். இப்போ என்கிட்ட 0.49 இருக்குது. ஸோ இப்போ நான் இதை கிளைம் பண்ணுறேன்.
ஸோ கிளைம் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டோரேஜ்லேருந்து நமக்கு அமௌண்ட்டு டேரெக்டாக இதில் வந்து ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் கேஸ் இல்லாமல் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுனா அதில் ஸ்வீட் காயின் வச்சு நீங்கள் ஓஷன் இதை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியர் காயின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ நியர் காயினை பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் நியர் காயினுக்கும் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து 0.11 நியர் வந்து 99 ரூபா. ஓகேவா, ஸோ இதில் ஒரே ஒரு இதுதான், அது மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கிளைம் வச்சு 0.5 ஆகிடுச்சு. இதே நீங்கள் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டோரேஜ் அதிகமாக பண்ணுறதுனால உங்களால் 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம். ஸ்டார்டிங் உங்களுக்கு 2 ஹவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் விட நீங்கள் டைட்டானியம் வுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது சில மிஷின் தான் இருக்கும். மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை ஒரு ரெஃபர் பண்ணுறது, வீட்டில் இன்னொரு மொபைல் இருக்குன்னா அதை ரெஃபர் பண்ணுறங்க. இது ஒரு ஆப் சொல்லும், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட்டு. அண்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் டெபாசிட் பண்ணலான்னு ஒரு மாதிரி ஐடியாவில் இருக்கீங்கன்னா 99 ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா இதனால் ஒரு பூஸ்ட்டு. இதனால உங்களுக்கு அது அப்கிரேட் ஆகும் பயங்கரமாக. அப்கிரேட் பண்ணிங்கன்னா இப்போ நான் டைட்டானியமில் இருக்கேன், அடுத்த வுட்டு பார்த்தீங்கன்னா மாறும். அதனால உங்களுக்கு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு நிறைய காயின்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் மைண்ட் பண்ணும்போது தெரியும் உங்களோட நார்மல் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றது. ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் காயின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ இதில் நம்ம மூலியமாக ஸ்வாப் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத ஃபியூச்சர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அதாவது இப்போ ஓஷனில் எப்படி ஸ்வாப் பண்ணி விட்ரா பண்ணுறோமோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கைஸ். அதனால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலியமாக தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வேறு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது லவ் யூ, பை பை கைஸ், டேக் கேர்.